காலையில பூஜை, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. 2 ஹீட்டருக்கு நான் டெலிவரி குடுத்துருக்கேன். உண்மையிலே கஸ்டமருக்கு ஃபிட் பண்ணி காமிச்சு, தண்ணியெல்லாம் சுடு தண்ணி வருதா எல்லாம் செக் பண்ணி காமிச்சா கஸ்டமரும் ஹேப்பி ஆயிட்டாங்க. நானும் ரொம்ப ரொம்ப ஹேப்பி. கொஞ்சமா தலையில பூ வாங்கி தலையில வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஹேப்பியாவே நான் வந்து இன்னைக்கு நாள் எப்படி அவன் இருக்க போதோன்னு நான் நெனச்சிருந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்தது நான் சொன்னது நெனச்சது வேற. ஆனா நடந்தது வேற. சில நாட்கள் அப்படி நடக்கும். நாம ஒண்ணு நெனச்சிருப்போம். கடவுள் ஒண்ணு நெனச்சிருப்பாரு. ஸோ இன்னைக்கு எனக்கு காலையிலேருந்து நைட் வரைக்குமே கடவுள் ரொம்ப ஹேப்பியா வச்சிருந்தாரு. வருமானமும் சந்தோஷமா இருந்தது. வாழ்க்கையும் ரொம்ப ஹேப்பியா போச்சு. இன்னைக்கு ஒரு நாள். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாகிட்டலாம் பிளஸிங்ஸ் வாங்கட்டும் கல்பனாவை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட தம்பி வைஃப்ட்டெலாம் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு எங்கள் அம்மா வீட்டு தெருவில் இருக்க பசங்கக்கிட்டே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு பம்பரம் விட்டு பார்த்தாங்க. என் பம்பரமாவது கொஞ்சம் சுற்றுச்சு. எங்கள் அம்மா விட்ட பம்பரம் கவுந்தே போச்சு. இப்படி ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? புது வருஷம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணலாமே ஐப்ரோ எடுக்கலான்னு போனாங்க. ஐப்ரோவும் எடுத்துகிட்டு வந்து நல்லா தான் எடுத்திருந்தாங்க. கவலைப்படாதீங்க. போன வருஷம் சில பேருக்கு நல்லதும் நடந்திருக்கும், சில பேர் கெட்டதும் நடந்திருக்கும். இந்த வருஷம் தாறு மாறு தக்காளி சோறு அடிச்சு நவுத்த போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். பாய்ப்பா.